வணக்கம் நண்பர்களே, நான் சிவா கோவையிலிருந்து. தொடர்ச்சியாக நாம் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் போட முடியல. ஒரு 3 மாதமாக ஒரு இடைவெளி விட்டுருச்சு. ஒவ்வொரு வீடியோவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக ஆய்வு செஞ்சு அதை நேரடியாக உங்களுக்கு கொடுக்கறதுனால இல்லை மக்களோட பகிர்ந்துக்கிறதுனால இது போன்ற தாமதங்கள் தவிர்க்க முடியாததாகுது. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம். உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தலையே தீர்மானித்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிய ஒரு பாலியல் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் கடந்த மே 13 தீர்ப்பு வரும்போது ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்தது அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னு. தீர்ப்பு வந்திருக்கு. அதை பற்றியும் அந்த பொள்ளாச்சி சம்பவங்களும் அதை தொடர்ந்து கவனிக்க தவறிய விஷயங்கள் அப்படிங்கிற பார்வையும் சேர்த்து இதில் பார்ப்போம். வாங்க போகலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வெளியே வர அந்த நிமிஷத்தில் நாடே பரபரப்பாச்சு. எல்லாருமே பார்த்தோம். தேர்தல் நேரம் வேற. அந்த தேர்தலையே அந்த பிரச்சனை தீர்மானிச்சதுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் பொள்ளாச்சியில் களத்தில் பணியாற்றியவன் அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பற்றி பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. கடந்த 13ஆம் தேதி தீர்ப்பு வெளியே வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் 9 பேர் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 9 குற்றவாளிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை பார்த்துங்க. சபரிராஜன் அவன் தான் முதல் குற்றவாளியாக சொல்கிறாங்க. அவனுக்கு 40,000 அபராதம், 4 ஆயுள் தண்டனை. இரண்டாவது குற்றவாளி திருநாவுக்கரசு 30,500 அபராதம், 5 ஆயுள் தண்டனை. மூன்றாவது குற்றவாளி சதீஷ் 3 ஆயுள் தண்டனை. நான்காவது குற்றவாளி வசந்தகுமார் 2 ஆயுள் தண்டனை. ஐந்தாவது குற்றவாளி மணிவண்ணன் 5 ஆயுள் தண்டனை. ஆறாவது குற்றவாளி பாபு 1 ஆயுள் தண்டனை. ஏழாவது குற்றவாளி ஹேரன்பால் 3 ஆயுள் தண்டனை. எட்டாவது குற்றவாளி அருளானந்தத்திற்கு 1 ஆயுள் தண்டனை. 9வது குற்றவாளி அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இந்த அளவிற்கு மிக பெரிய விஷயத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒருவர் கூட விடுவிக்கப்படாமல் 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு நிறைவை தருகிறதா அப்படின்னா, களத்திலிருந்து பணியாற்றியவன்ற அடிப்படையில் நிச்சயமாக இது ஒரு நிறைவை தரவில்லை. 2 விஷயங்கள் இந்த தீர்ப்பில் பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று சமூக கண்ணோட்டம், இன்னொரு விஷயம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் கடைபிடிக்கப்பட்ட அல்லது விடப்பட்ட சில விடயங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சட்ட ரீதியான விஷயங்களில் என்ன விட்டாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நிறைய புகார்கள், முதல்ல இந்த செய்திகள் வெளியே வந்தோடனே நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே பாண்டியராஜன் சொல்லி ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தார். முதல் முறையாக இன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் 6 மாதத்தில் விசாரித்து தண்டனையே கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் அன்றைய தினத்தில் புகார் கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணின் விவரங்களை வெளியிட்டது இந்த காவல்துறை தான். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தில் விசாரிக்கப்பட்டது போல் அன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரியை விசாரித்தாங்களா? எந்த அடிப்படையில் அவர்கள் பெயர் வெளியே வந்தது? அதாவது பாலியல் வழக்கில் புகார் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது மிக சொற்பம்தான். சில நேரங்களில் அது வெளியே வரும்போது அதில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்கள், நிறைய புகார்கள் கொண்டிருந்த நேரத்தில் தடால் அடியாக இது போன்ற ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் வெளியே வந்தோடனே அத்தோட புகார் நின்று போச்சு. இந்த இடத்த தான் நான் சொல்கிறேன், கண்காணிக்க தவறிய விடயங்கள். அதற்கு மேல் எந்த புகாரும் வரவில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஆணித்தனமான கருத்து. 2 விதமான பாதிப்புகள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நாங்கள் எழுதும்போது வந்தது. ஒன்று, சமூக ரீதியாக உண்மையை சொல்லணும்னா அந்த சமயத்தில் நான் நினச்சேன், இந்த சமூகம் மிகப்பெரிய கலாச்சாரம், பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு சமூகம் ஒரு கோழைத்தனமான ஒரு சமூகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தப்பு செஞ்சவன் கெட்டிக்காரன்,
பாதிக்கப்பட்டவன் ஏமாளி, அவனுக்கு வேணும். இந்த மாதிரி தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் நிற்கிறோமோ அன்னைக்கு தான் நியாயம் கிடைக்கும். இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் என்ன நடந்துச்சு? ஒருபுறம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை, செய்திகள் அடுத்தடுத்து என்னன்னு போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான திருமணங்கள் பொள்ளாச்சியில் நிறுத்தப்பட்டது. நினச்சி பாருங்க, ஒரு பாலியல் வழக்கில் ஒரு குற்றவாளிகள் செய்கிறாங்க, ஒரு குற்றவாளிகளை போலீஸ் பிடிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த சமூகம் அந்த குற்றவாளிகளை நோக்கி பாய்வதை விட்டுட்டு என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு அதில் சிக்கியிருக்குமா, அவங்க அதில் சிக்கியிருப்பாங்களா, இவன் அதில் சிக்கியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு பல திருமணங்களை நிறுத்தினாங்க. இதில் சில தியாகிகள் மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்காதவங்களாம் நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் கட்டிக்கிறோன்னு நிறையா கூட்டம் போனதும் ஒரு பக்கம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனையை ஒரு சமூகம் அணுகக்கூடிய விதம் தான் அந்த சமூகத்தின் உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஒரு மேம்பட்ட சமூகம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை. ஆனால் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் இந்த சமூகம் மிக மிக கோழைத்தனமாக நடந்துக்கிடுச்சு. அந்த பெயர் வெளியே வந்த உடனே உண்மையை சொல்லணும்னா அத்தோட விசாரணை ஏறத்தாழ மந்தமாயிருச்சுன்னு சொல்லலாம். எங்களுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரே ஒரு நீதியரசர் தலையிட்டார். அவர் பேர் கிருபாகரன். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார், மதுரை உயர்நீதிமன்றத்திலும் இருந்தார், இப்போ ஓய்வு பெற்றிருக்கார். அவர் தான் என்ன பண்ணார், அவர்கிட்ட ஒருத்தர் இந்த வழக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பேரை வெளியிட்டுட்டாங்க, இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்னே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 25 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டுறார். அப்போ இந்த நீதியரசர் கிருபாகரனின் உத்தரவுக்கு பிறகு தான் மறுபடியும் இந்த வழக்கு சூடு பிடிக்குது. ஏன்னா 25 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு மாற்றப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பாலியல் வழக்கில் பெண்ணின் பெயரை வெளியிட்ட காரணத்திற்காக 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. என்னுடைய கேள்வி இங்கே தான் மிக முக்கியமான ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்ற விஷயமாக, ஒருவேளை அன்னைக்கு அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தா பல பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கலாம், அவர்கள் அதை தொடர்ந்து நிறையா புகார்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இங்கே தான் இந்த அரசியல் பின்புலம் அப்படிங்கிற ஒரு தேவையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பிரச்சனை எழுகிறது, அதுவும் பல பெண்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம். இந்த மாதிரி அயோக்கியர்கள் பெண்களை சீரழிச்சிருக்காங்க, அவர்கள் சீரழித்த அந்த வீடியோவை வச்சு காசு பணம் பிடுங்குற இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது அவர்களை அல்லது அவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கூடுதலாக புகார் கொடுக்க விடாமல் தடுத்த அந்த சம்பவத்தை நிகழ்த்திய அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரம் இன்றைய வரைக்கும் இல்லை. அந்த விவரம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பிரச்சனையில் கூட மிக எளிதாக லீக் பண்ணாங்க. ஆனால் அரசு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுத்து பத்திரிக்கையாளர் செல்ஃபோனை பிடுங்கினாங்க, போலீஸ் செல்ஃபோன் பிடுங்கினாங்க. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல, நடவடிக்கை எடுப்பாங்கன்றதை நாம் நம்புவோம். அப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான இரு கோணங்கள், அன்னைக்கு தவறிழைத்த அந்த காவல்துறை அதிகாரி மீது எடுத்த நடவடிக்கை என்ன, இரண்டாவது இந்த சமூகம் ஒரு பாலியல் பிரச்சனையை எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறத மறுசீராய்வு செய்ய வேண்டிய தருணம் இது. ஏன்னா இன்றைய சூழலில் குழந்தைகளை கூட விட்டு வைக்காத பல காம வெறியர்கள்னு சொல்லலாம். அதனால் இந்த சமூகம் இந்த வழக்கை எப்படி பார்க்குது, இந்த இரண்டு பிரச்சனைகளை மட்டும்தான் நான் முன் வச்சிருக்கேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம்.